ஷார்ட் பெஸ்ட் டைம். நான் உங்க மிஸ் மணி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லி தரேன்? லகர 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 எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும், அதுக்குண்டான பெயர்களை தான் சொல்லி தரப்போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம எதை பார்க்க போறோம் தெரியுங்களா? லகரம். இந்த லகரம் தான் பார்க்க போறோம். இந்த லகரத்துக்கு மிஸ் என்ன பேர் சொல்லி கொடுத்தேன்? மெல்லின லகரம். மெல்லின எழுத்துக்கள்ல ஒரு எழுத்தா வரக்கூடிய இந்த லகரத்தை மெல்லின லகரம்னு சொல்லி கொடுத்தேன். இதுக்கு இந்த பேர் மட்டும் இல்லைங்க, குண்டு லகரம், ஒற்றை லகரம்னு வேறு 2 பெயர்களும் உண்டு. சரிங்களா? சோ முதல்ல இந்த லகரத்தை எப்படி உச்சரிக்கிறதுன்னு பார்க்கலாம். வாயை நல்லா திறந்துக்கோங்க. ல, அதாவது பல்லுக்கு பின்புறம் தொட்டு சொல்லக்கூடிய லகரம் தான் இந்த மெல்லின லகரம். மெல்லினம்னு சொல்லும் போதே உங்களுக்கு நாவுக்கு எங்க தொடுது பாருங்க. இல் இல் மெல்லினம். கல் பல், தெரியுதுங்களா? சோ பல்லுக்கு பின்பக்கமே தொட்டு சொல்லக்கூடிய லகர வரிசை ல தான் வந்து இந்த மெல்லின லகரம். இந்த லகரத்தை பொது லகரம்னு நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, இல்லைங்களா? இதுக்கும் வேறு சில பெயர்களும் உண்டு. வருடல் லகரம், அப்படியே கொஞ்சம் வளைஞ்சி மேல் அன்னத்தை வருடுற மாதிரி சொல்லும். கீழ் நோக்கு லகரம், இங்க எப்படி மேல் நோக்கு லகரம் சொன்னேன், அதே மாதிரி கீழ் நோக்கி வந்து முடியுது, அதனால இத கீழ் நோக்கு லகரம்னு சொல்றாங்க. அடுத்து ஆட்டுக்குட்டி லகரம். இங்க பாருங்க, குட்டி ஆடு குனிஞ்சு மேய்ஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல, சோ ஆட்டுக்குட்டி லகரம், ஆட்டுல அப்படின்னு கூட இதை சொல்றாங்க. பல பெயர்கள்ல இத சில பெயர்கள் நான் சொல்லியிருக்கேன். இந்த லகரத்தை எப்படி சொல்லணுங்கிறது தான் முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இத பாருங்க, நல்ல நாக்க மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு நடு அன்னத்துல லகரம், ல, பள்ளி, பள்ளம், வெள்ளம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? வெளிச்சம், இந்த மாதிரிலாம் சொல்லும் போது அந்த லா மடங்கி சொல்ற லகரம் இந்த பொது லகரமான இந்த லகரம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? இப்ப நம்ம மூணாவதா பார்க்க போற லகரம் பாத்தீங்கன்னா சிறப்பு லகரம் அப்படின்னு கூறக்கூடிய இந்த லகரம் தான். இது எந்த மொழியிலுமே கிடையாதுங்க, நம்ம தமிழ் மொழியில மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லலாம். இதோட உச்சரிப்பு ரொம்ப சிறப்பா இருக்கும், அதனால இந்த சிறப்பு லகரம்னு சொல்லும். நல்ல நாக்க மடக்கி மேலனத்தை தொடாதவாறு அந்த நுனி, நாக்கோட நுனி மேலனத்தை தொடாது. அந்த சைடு இருக்கு பாத்தீங்களா பக்கத்துல, அதுதான் மேல அப்படியே பொருந்தின மாதிரி வரும். ஆனா நாவோட நுனி வந்து தொடாது. இந்த மாதிரி தான் நம்மளுடைய நாக்கோட அமைப்பு இருக்கும். சிறப்பு லகரம். பழம், முழம், வழுக்கை, வாழ்க்கை, வாழை சொல்லும் போதே தெரியுதுங்களா உங்களுக்கு? சோ இப்படிதாங்க இந்த 3 லகர லகர லகரத்தை நம்ம முறையா உச்சரிக்கணும். இதுல ஏற்படக்கூடிய மிஸ்டேக்ஸ் தவிர்க்கிறதுக்கான டிப்ஸ் மிஸ் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். பை பை, see you in next video. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. Thank you.